மனதறிய பொய் பேசலாகாது. ஒருவன் மனமறிந்து பொய் சொல்லக்கூடாது. அப்படி சொல்வானாகில் அவனது நெஞ்சமே அவனை துன்பத்தில் ஆழ்த்திவிடும். நமது நாட்டில் உண்மையே பேசுபவர் யார் என எவரை கேட்டாலும் உடனே அரிச்சந்திரன் என்று சொல்வார்கள். அவனை பொய் பேச வைக்க எவ்வளவு முயன்ற போதும் பொய்யே பேசியதில்லை. அதன் விளைவு அரசை இழந்தான். மனைவியை மகனை இழந்த நிலையிலும் அவன் பொய்யே பேசியதில்லை என்று சொல்வார்கள். இதுபோல இன்றைய உலகில் நம்மால் இருக்க முடியுமா? அரிச்சந்திரன் ஒரு இதிகாச கதை. இதற்கு நேர்மாறாக ஜெர்மனியில் ஹிட்லர் ஆட்சியில் அவருக்கு துணையாக ஜோசப் கோயபல்ஸ் என்று ஒருவன் கொள்கை பரப்பு செயலாளராக இருந்தான். இவன் வாயை திறந்தாலே மூட்டை மூட்டையாக பொய் பேசுவான். உணர்வுபூர்வமாக மீண்டும் மீண்டும் பொய் கூறி மதிமயக்கும் பேச்சினால் மக்களை ஏமாற்றுவான். இதுபோலவும் நம்மால் இருக்க முடியுமா? ஒரு வரலாற்று நிகழ்வையும் நினைவு கொள்ளலாம். ஐரோப்பாவில் மத குருமார்கள் பல நூற்றாண்டுகளாக பூமிதான் மையம், அதனை சுற்றியே அனைத்து கோள்களும் சுற்றி வருகின்றன என்று மக்களை நம்ப வைத்தனர். 600 ஆண்டுகளுக்கு முன்னர் கலீலியோ என்ற அறிவியல் அறிஞர் ஒரு தொலைநோக்கியை அமைத்தார். அதனை கொண்டு வானத்தை நோக்கினார். சில கிரகங்கள் பூமியை சுற்றாது வேறு பாதையில் செல்வதைக் கண்டு பூமி மையமல்ல, சூரியனே மையம், அதனையே எல்லா கிரகங்களும் சுற்றுகின்றன என்று தொலைநோக்கியை கொண்டு காட்டினார். மதகுருமார்களின் கருத்துக்கு விரோதமாக இருந்ததால் அவரை போப்பாண்டவர் அமைத்த நீதிமன்றத்தில் நிறுத்தினர். அவரது கருத்து தவறு என்று சொல்லுமாறும் இல்லையேல் உயிரிழக்க நேரிடும் எனவும் வற்புறுத்தினர். வேறு வழியின்றி மண்டியிட்டவாறே பூமிதான் மையம் என்று அவர் பொய் சொன்னார். அவரது மனசாட்சி உறுத்தியதால் உடனே மெல்லிய குரலில் எனினும் பூமி சுற்றுகிறது என்றாராம். இன்று நீதிமன்றங்களில் சாட்சி கூண்டில் ஏறி கீதையையோ அல்லது பைபிளையோ கையால் பிடித்து கொண்டு நான் சொல்வதெல்லாம் உண்மை என்று சொல்லிய அடுத்த நிமிடமே பொய் சொல்கிறார்களே. ஏனென்று கேட்டால் நிரபராதியை காப்பாற்றுவதற்கு என்று சொல்கிறார்கள். இது பொய்தானே. திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம். தன்னெஞ்சு அறிய பொய் சொல்லாதே, அப்படி சொன்னால் சொன்னவரது நெஞ்சமே துன்பத்தை கொடுக்கும் என்று சொல்கிறார். ஆகவே மனமறிந்து பொய் சொல்ல வேண்டாம். அவ்வாறு சொன்னால் அவரது நெஞ்சே அவரை துன்பத்தில் ஆழ்த்திவிடும். தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க, பொய்த்தபின் தன்னெஞ்சே தன்னை சுடும்.